நீங்க வாங்குன கடன் சொல்றீங்க, கட்ட முடியலன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே. ஒரு கடன் வாங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன அவமானங்களை சந்தித்தீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது. யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படிதான் நானும் என் தங்கச்சியும் வாங்கி போட்டோம். அப்ப நான் முடிவு பண்ணேன், எங்க அம்மா வாங்குன கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். நான் மேரேஜ் பண்ணிட்டு போறதுக்குள்ள எங்க அம்மாவ நான் செட்டில் பண்ணிட்டு போணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோனே வந்து எங்க அம்மா கழுத்துல இருக்க தாலி கூட வித்து தான் வட்டி கட்டுறது எல்லாமே. இப்ப நான் ரோட்ல நடந்து போறேன்னா, அந்த வட்டி கூட்டங்க, "ஏய் இங்க வா! உங்க அம்மா காசு வாங்குனாங்களே! குடுக்க தெரியாதா?" அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிட்டே குடுக்க முடியாமலாம் இல்ல. இப்ப நான் நேத்து கூட ரூ. 10,000 லோன் எடுத்து தான் சரி எங்க வீட்டுக்கு மளிகை சாமான், எங்க அண்ணன் வீட்டுக்குன்ட்டு நான் வாங்கி போட்டேன். இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அத பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, "ஆடம்பர செலவு தேவையா?" அப்படின்னு கேட்பாங்க. பசிக்குது, சாப்பிடணும், ஆடம்பர செலவா சார் அது? அதுக்காக நான் லோன் எடுத்தேன். கடன் வாங்கி முன்னேறிட்டேன்னு அவங்க ஈஸியா சொல்றாங்க. அந்த கடன் வாங்கி நாங்க கட்டி முன்னேறணும்னா, அதுக்கேத்த இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இப்ப என்னோட சேலரி வந்து 20,000 18,000 அவ்வளோதான் வருது. நான் வந்து அ ஒரு வைஃபை கனெக்ஷன் பண்ற ஒர்க் வந்து ஒயர் லே பண்ற ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒரு கனெக்ஷன் முடிச்சா ரூ. 200 தான் எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேத்த மாரி இந்த லோன் ஆப், அந்த லோன் ஆப்ன்ட்டு மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா, நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்டின்ற அளவுக்கு எனக்கு இருக்கு. ஒரு நாள் நான் கட்டிட்டு போயிடுவேன். சில்லற சில்லறையா 30,000 20,000 லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். இந்த மாரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாம, பெருசா யாராவது தந்தா வாங்கி அத யூஸ் பண்ணிக்கோங்க அப்டிதான் சொல்றேன். இப்ப எனக்கு ரூ. 10 வருமானம் வருதுன்னா, அதுல ரூ. 2 தான் நான் கடன் கட்டணும். நான் ரூ. 8 கடன் கட்டினேன்னா, திருப்பி அந்த ரூ. 8 கட்ட முடியல, மறுபடியும் ரூ. 20 கடன் வாங்குவேன். சார் நான் வந்து 2004ல கார் கடன் வாங்கினேன். எனக்கு கார் ஆசை. பசங்க கார்ல போகணும்னு. எனக்கு வாங்கவே முடியாது. அந்த கார் அந்த வாங்க முடியாது. அதுக்கு டியூ கட்ட முடியாது. இருந்தாலும் நான் ஒரு தடவ ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டதுனால, அவன் தொடர்ந்து வீட்டுக்கே வந்து உட்காந்து, "நீங்க 70,000 மட்டும் குடுங்க. மீதி 1,50,000 லோன் போட்டுங்க. கார் நாளைக்கே வந்துரும். அனுபவிங்க வாழ்க்கையன்னா." ரூ. 2,532 மாசம் கட்டணும். 2,532 பேங்க்ல அக்கவுண்ட்ல இருக்கு. மாசம் 30 தேதி. அந்த 1 மாசம் ஃபுல்லா எடுக்கவே இல்ல சார் அந்த பணத்த. டெய்லி பார்ப்பேன். எடுத்துட்டானா? எடுத்துட்டானா? எடுக்கல. எடுத்துட்டானா? எடுத்துட்டானா? எடுக்கல. அந்த 31ஆம் தேதி சரி நாளைக்கு தான் சம்பளம் வந்துரும். அத போட்டுருவான். இவன் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் நான் 5 மணிக்கு எடுக்கிறேன் சார் அந்த பணத்த. அந்த பணத்த எடுத்து நானு செலவு பண்ணிட்டேன். உடனே மறுநாள் அதே மாரி 1ஆம் தேதி கிரெடிட் ஆயிடுச்சு. அதே மாரி அதுலேருந்து மாசம் மாசம் புடிச்சிட்டு வரான். அப்புறம் நடுவுல ஒரு மாசம் அவன் எடுக்கல. அன்னைக்கே ஒண்ணும் இல்லையே! நம்ம இதையும் இந்த 31ஆம் தேதி ஆனா நான் 31ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தேன். 31ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணிட்டு எடுத்துட்டு அது மறுநாள் கிரெடிட் ஆயிடுச்சு. கட்டிட்டு வந்துச்சு. 60 மாசம் முடிஞ்சிருச்சு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்க்கு நான் போறேன். 9,000 சில்லற நீங்க கட்டணுன்றான். எப்படியா நான் தான் 60 மாசம் கட்டிட்டேனே! நான் எதுவும் டியூ இல்லையே! நான் டியூ வைக்கலையேன்னு, நீங்க 2 மாசம் டியூ நீங்க கட்டல அப்படின்றான். அவங்க எடுக்காம விட்டுட்டு அத உங்ககிட்ட கிளைம் இல்ல, பண்றாங்க இல்ல. இத கடைசில. இத வந்து எல்லா பேங்க்கும் உங்கள அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மாசம் மாசம் எடுக்கிறதுக்கு தான் வட்டி போட்டு ஒரு பேங்க் காசு குடுக்குது. அப்போ ஒரு மாசம் எடுக்கலைங்கும்போது, ஏன் ஒரு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி நீங்க காலோ ஏன் எடுக்கலன்னு கேள்வி சார் கேட்கல? எல்லாத்துக்கும் இங்க பாருங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுறேன் சார். இதுக்கு ஏன் மெசேஜ் போடல? 31ஆம் தேதி நான் 5 மணிக்கு எடுக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு நாள் செலவு பண்றதுக்கு அந்த 31ஆம் ஆ தேதி கடைசியா ஒரு இப்ப வாய்ப்பு. இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ உங்களுடைய இந்த சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளத்த தான் அவங்க ஒரு மாச சம்பாதிக்கிறாங்க. காசு நம்ம ரொட்டேட் பண்ணி அவன் தான் எடுக்கலையே. நம்ம ஆமா. பேங்க்ல தானே போட்டிருந்தோம். நம்ம பேங்க்ல. ஆனா உங்க காச எடுத்து நீங்க செலவு பண்ணதுக்கு, நீங்க திருப்ப அதுக்கு சேர்த்து ஃபைன் திருப்பி அதுக்கு கட்டுறீங்க, ஃபைன் பண்றீங்க. பெனால்ட்டியோட கட்டணும் சார். இதுலேருந்து நான் டியூ அந்த லோன் எடுக்கிற விஷயத்தையே நான் நிறுத்திட்டேன்.